இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டோட ஹிஸ்ட்ரி 8th லெசன் 1939 to 1945 அந்த இயக்கம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ in 1939 Subhash Chandra Bose became the President of Congress. Gandhiji's candidate was Pattabhi Sitaramaiah. He was defeated. So Gandhiji refused to cooperate. So Subhash Chandra Bose resigned the post and he started Forward Bloc. Subhash Chandra Bose காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் 1939 ஆண்டு. அவர் காந்தியடிகளுடைய ஆதரவு பெற்ற பட்டாபி சீதாராமையாவை தோற்கடித்தார். காந்திஜி ஒத்துழைக்க மறுப்பு தெரிவித்து விட்டார். எனவே சுபாஷ் சந்திர போஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு கட்சியினை துவக்கினார். இண்டிவிஜுவல் சத்யாகிரகா. லிங்லித்கோ became the viceroy in August 1940. He made an offer and he expected the cooperation of Congress. Gandhiji declared limited satyagraha. Vinoba Bhave declared the full satyagraha. 25,000 people were arrested and it continued till the end of 1940. So ஆகஸ்ட் மாதம் 1940 ஆண்டு வைஸ்ராய் லிங்லித்கோ என்பவர் இந்தியாவின் ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக சலுகைகளை அறிவித்தார். காந்திஜி அவர்கள் வரையறுக்கப்பட்ட சத்தியாகிரகத்தை பின்பற்றினார்கள். வினோபா பாவே என்பவர் முதலாக அவர் சத்தியாகிரகத்தை பின்பற்றினார். அந்த ஆண்டு 1940 ஆண்டு வரை அவர் அதை பின்பற்றினார். அதன் பிறகு 25,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். நெக்ஸ்ட், கிரிப்ஸ் மிஷன். பிரிட்டிஷ் sent a mission under the leadership of Sir Stafford Cripps on March 22, 1942. The Cripps mission offered a grant of dominion status after the World War. Indian princes could accept the separation of Pakistan and then British control of defense during the war. ஸோ அதன் பிறகு 1942 ஆண்டு மார்ச் மாதம் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு மிஷன் அனுப்புகிறது. ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் என்பவர் தலைமையில். அவர் இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்கப்படும் இந்த உலகப் போர் முடிந்த பிறகு என்று கூறுகிறார். இளவரசர்கள் எல்லாம் பாகிஸ்தானுடைய கோரிக்கையை ஏற்று கையெழுத்திட வேண்டும். மூன்றாவதாக போர்க்காலத்தில் பிரிட்டிஷ் கட்டுப்பாடுகள் இருக்கும் என்று அவர் கூறுகிறார். ஸோ இட் வாஸ் ரிஜெக்டட். அது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காந்திஜி கால்டு தி ப்ரொபோசல்ஸ் as a post-dated check of a crushing bank. மூழ்கி போகின்ற ஒரு வங்கியானது பின்தேதியிட்ட காசோலையை போன்றது இது என்று காந்திஜி அதற்கு கமெண்ட் பண்ணுகிறார். அதேபோல் இந்தியாவில் அனைவரும் அதனை எதிர்க்கிறார்கள். டூ ஆர் டை கால் பை காந்தி. ஸோ காந்திஜி All India Congress Committee passed a famous Quit India resolution at Bombay on August 8, 1942. So this resolution demanded an immediate end to the British rule in India. Gandhiji gave a call, do or die. So Gandhiji said, we shall either free India or die in the attempt. We shall not live to see the
perpetuation of our slavery. So there was a non-violent mass struggle under Gandhiji was launched. Gandhiji and other entire Congress leadership was arrested on the next morning, that is August 9th, 1942. So ஒரு காங்கிரஸ் மாநாடு கூடுகிறது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 1942ஆம் ஆண்டு பாம்பேயில். அவர்கள் உடனடியாக இந்த இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அனைவரும் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேறுகிறது. அதற்கு குயிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு பேர், அதாவது வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம். ஸோ அதை அறிவித்த மறுநாளே காந்தியடிகள் மற்றும் அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். ரோல் ஆஃப் சோஷியலிஸ்ட். ஸோ த நேஷனல் மூமெண்ட் வாஸ் லெட் பை the socialist leaders. The role played by Aruna Asaf Ali was remarkable. Similarly, Usha Mehta ran a radio for the implementation of the Quit India movement. It was a secret radio, but it functioned till November 1942. ஸோ அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் காரணமாக சிறையில் இருப்பதால் சமதர்மவாதிகள் தேசிய இயக்கத்தை தொடர்ந்து நடத்தினார்கள். அருணா ஆசஃப் அலியுடைய பங்கு பெருமை போற்றுதலுக்குரியது. உஷா மேத்தா என்பவர் இரகசிய ரேடியோ ஒன்றை காங்கிரஸின் சார்பாக அதன் மூலமாக நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பினார்கள். அது அந்த நவம்பர் மாதம் 1942ஆம் ஆண்டு வரை வெற்றிகரமாக செயல்பட்டது. பீப்புள்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ spontaneous protests were everywhere in India. People protested against the government. Hartal strikes and picketing went on. The government suppressed it brutally. People attacked the government buildings, railway station, post office, communication offices, and other places. So it was widespread in Madras, so similarly in other parts of India. ஸோ இந்த மாதிரி மக்கள் தாமாகவே எழுந்து தாமாகவே சுயமாக பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்தினார்கள். ஹர்த்தால் நடத்துவது, மறியல் நடத்துவது, இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டார்கள். பிரிட்டிஷ்காரர்கள் கடுமையான சட்டங்களை கடுமையான முறையில் அவர்களை அடக்கி ஒடுக்கினார்கள். என்றாலும் கூட அரசு அலுவலகங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் இருப்பு பாதை பகுதிகள், போஸ்ட் ஆஃபீஸ், இது போன்ற அரசு இடங்களை மக்கள் தாக்குதல் நடத்தினார்கள். மெட்ராஸில் இது நல்ல பெரிய அளவில் நடந்துச்சோ, இந்தியாவின் பல பகுதிகளிலும் இது நிகழ்ந்தது. சுபாஷ் சந்திர போஸ் was in the house arrest. He escaped from the house arrest and he went to Japan to get the help of Japan. And then Indian National Army. Indian National Army was established. It was established by Indian Army was established by General Mohan Singh. And this army was reorganized by Subhash Chandra Bose. 3 brigades, Gandhi Brigade, Nehru Brigade, and Jhansi Rani Brigades. His important slogan was Delhi Chalo. Japan was defeated in the war. When he rushed to Japan through aeroplane, he was died in the air crash. சுபாஷ் சந்திர போஸ் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தார். வீட்டுக்காவலில் இருந்து தப்பி இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஜப்பானின் உதவியை நாடினார்.
அப்போது இந்திய தேசிய இராணுவமானது படைத்தளபதி மோகன் சிங் என்பவர் இந்தியர்களை திரட்டினார். அதாவது போர்க்கைதிகள், இந்திய போர்க்கைதிகளை ஒருங்கிணைத்து ஜப்பான் துணையோடு அவர் இந்திய இராணுவம் ஆசாத் இந்து ஃபாஜ் துவக்கினார். பிறகு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அதை சீரமைத்தார்கள். 3 படைப்பிரிவுகள் இருந்தன. காந்தி படைப்பிரிவு, நேரு படைப்பிரிவு, ராணி ஜான்சியினுடைய படைப்பிரிவு என்று இருந்தன. போரில் ஜப்பான் தோல்வியுற்ற காரணத்தினால் போரில் ஜப்பான் தோல்வியுற்று விட்டது. எனவே ஜப்பானுக்கு சுபாஷ் சந்திர போஸ் விரைந்தபோது ஒரு விமான விபத்தில் அவர் பலியானார். So the government arrested INA officers and put them on trial in the Red Fort. Then Congress set up a defense committee. It comprised of Nehru, Tej Bahadur Sapru, then Desai Asaf Ali. Because of their effort, the INA officers were released. அதாவது இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகளை பிரிட்டிஷ்காரர்கள் கைது செய்தார்கள். பிறகு அவர்களை பாதுகாப்பதற்காக நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு, தேசாய் போன்றவர்களின் முயற்சியின் காரணமாக அவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிக்கப்பட்டார்கள். டுவர்ட்ஸ் ஃப்ரீடம். ராயல் இந்தியன் நேவி ஃபோர்ட். So the Royal Indian Navy ratings revolted at Bombay. So it was spread to more than 200 stations. Similarly, Indian Air Force, there was revolt. So British could not suppress the military personnel. அதாவது ராயல் இந்திய கப்பற்படையில் கலவரம் நடக்க துவங்கியது. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த கலவரமானது நீடித்தது. இந்திய விமானப்படையிலும் இந்த கலவரம் துவங்கியது. பிரிட்டிஷ் அரசால் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஸோ இவ்வாறு முடிந்தவுடன் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.